இது வந்து பார்த்தோன்னா வந்துட்டு பொறுமையாகவே சொல்கிறேன். ஐஎஸ்ஏ ஓகேவா, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். இது வந்து டயக்ராம்னு போட்டு இதை எழுதிக்கோ. டயக்ராமில் மேல் சைடு பார்த்தோன்னா சாஃப்ட்வேர், கீழ் சைடு பார்த்தோன்னா ஹார்ட்வேர். மேலே வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன், ஓஎஸ், கம்பைலர் 3 இருக்கும். கீழே வந்து மெமரி, சர்க்கியூட் இருக்குல்ல, அந்த சர்க்கியூட் இருக்கும்ல எல்லா கம்ப்யூட்டருக்குள்ளேயும், அதோட டிசைனு, அப்புறம் டிவைஸோட டிசைன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு பார்ட்டு பேர் தான் தி இன்டர்ஃபேஸ் பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இஸ் ஐஎஸ்ஏ. இதுக்கு நடுவில் இருக்க இந்த பார்ட்டு பேர் தான் வந்துட்டு ஐஎஸ்ஏ. ஓகேவா, இப்போ வந்து ஐஎஸ்ஏனா என்னென்னு பற்றி பார்க்கலாம். தி இன்டர்ஃபேஸ் பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இஸ் ஐஎஸ்ஏ. ஓகேவா, ஐஎஸ்ஏங்கிறது ஒரு மைக்ரோ ப்ராசஸர், ஃபேமிலி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா, தி ஐஎஸ்ஏ ஒர்க்ஸ் எஃபிஷியன்ட்லி அண்ட் கன்சர்வ் எனர்ஜி வென் தி இன்டர்ஃபேஸ் ஒரு நிமிஷம் interface have enough register or those register used by compiler. இது வந்து எப்போ எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, எப்போ அந்த எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, இதுக்குள்ளே ரெஜிஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு. அந்த ரெஜிஸ்டர் எல்லாம் அந்த ரெஜிஸ்டர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நம்பரில் இருக்கும். அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டரை கம்பைலர் வந்து கரெக்டாக ஆக்சஸ் பண்ணிச்சு அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து மெமரி லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் பார்த்துக்கோ. த கம்ப்யூட்டர் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தி மெமரி கன்சிஸ்ட் ஆஃப் மில்லியன் ஆஃப் ஸ்டோரேஜ் செல்ஸ். செல்லுனா என்ன? கூண்டுன்னு எடுத்துக்கோ சும்மா. ஓகேவா, மில்லியன் ஆஃப் ஸ்டோரேஜ் செல்ஸ் இருக்குமா அது உள்ள. ஈச் ஸ்டோரேஜ் செல் ஹாஸ் 1 byte மெமரி டு ஸ்டோர் வேல்யூ 1 or 0. ஒரு செல்லுலேயும் 1 byte மெமரியை வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா? யூஸ்வலாக வந்து 1 வேர்டுக்கு பார்த்தோன்னா 8 மெமரி இருக்குமா. அப்போ வந்து இப்போ சும்மா இந்த லொக்கேஷன் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கா. இதில் ஒரு லெட்டரும் ஒரு ஸ்டோரேஜ் செல்லில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ எவ்வளோ? 8 bit மெமரி. ஓகேவா, இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இது சும்மா பார்த்துக்கோ. அட்ரஸ் மெமரி இது வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும் எழுதிக்கோ. இது கூட ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லை. இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 10னா 1024, 11னா 2048. ஓகேவா, இது என்ன சிம்பிளாக சொன்னால் இதை டபுள் பண்ணு. 1024 டபுள் பண்ணால் 2048. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அட்ரஸபிலிட்டி. அட்ரஸபிலிட்டியில் பார்த்தோன்னா 2 இருக்குது, பிக் எண்டர், ஸ்மால் எண்டர் அப்படின்னு. பிக் எண்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 0 வேர்டு, பைட் அட்ரஸ். வேர்ட்னால் வெளியே இருக்கிறது, பைட் அட்ரஸ்னால் உள்ளே இருக்கிறது. 0 1 2 3 4 5 6 7 இன்னும் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சும்மா நம்ம இந்த 8 மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2k - 4 அப்படின்னு வெளியே இருக்கும். அப்புறம் 2k - 4, 2k - 3, 2k - 2, 2k - 1. இது வந்து பிக் எண்டர். ஸ்மால் எண்டர் பார்த்தோன்னா பிக் எண்டருக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே வேறு இங்கே வந்து 0ல் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே எப்படி இந்த 3 வரும். 3 2 1 0. அப்புறம் வந்து 7 6 5 4. கீழேயும் பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும். 2k - 4லேருந்து ஆரம்பிச்சிருக்கா. இங்கே வந்து 2k - 1ல் ஆரம்பிக்கும். -1 -2 -1 -2 -3 -4. ஓகேவா, அடுத்து வந்து மெமரியில் பார்த்தோன்னா 2 இருக்குது, லோடிங் மெமரி, ஸ்டோரிங் மெமரின்னு. லோடிங் மெமரியில் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இது வந்து ப்ராசஸரு, இது வந்து மெமரி. டேட்டா வந்து மெமரிக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். அந்த போன டேட்டாவோட அட்ரஸ் என்னையோ அதை வந்து திருப்பி ப்ராசஸருக்கு அனுப்பும். அப்புறம் வந்து ப்ராசஸர் அந்த அட்ரஸை வச்சு ரீடு பண்ணு அப்படின்னு சொல்லும். ரீட் பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த நீ என்ன இன்ஃபர்மேஷனோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீ ரீட் பண்ணிக்க முடியும். இங்கே பார், டேட்டா இஸ் சென்ட் ஃப்ரம் ப்ராசஸர் டு மெமரி. டேட்டா வந்து ப்ராசஸர்லேருந்து மெமரிக்கு வந்து அனுப்புகிறாங்க. தி மெமரி ஃபவுண்ட் த டேட்டா அட்ரஸ். இந்த டேட்டா உள்ளே போனே அதோட அட்ரஸ் அது கண்டுபிடிச்சி திருப்பி அது ப்ராசஸருக்கு அனுப்பும். அப்புறம் வந்து அந்த ப்ராசஸர் வந்து சொல்லும் நீ வந்து இதை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லும். இதே ஸ்டோரிங்கில் பார்த்தோன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதே தான். டேட்டா வந்து ப்ராசஸர் வந்து மெமரிக்கு அனுப்புது. அப்புறம் அதோட அட்ரஸையும் சேர்த்து ப்ராசஸரை அனுப்புது. அங்கே என்ன பண்ணுச்சு, ஆல்ரெடி இது ஸ்டோர் ஆகிட்டுருக்கனால நீ அட்ரஸ் அது கொடுக்குது. இது வந்து ஸ்டோரே ஆகலை, வெறும் டேட்டா மட்டும் எம்டியாக இருக்காது. டேட்டா எம்டியாக இல்லாதனால அட்ரஸையும் சேர்த்து இதுவே கொடுக்குது. அட்ரஸையும் சேர்த்து கொடுத்தோன்னே இது ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அது வந்து ஸ்டோர் பண்ணிடும் அது உள்ள. அவ்வளோதான் கான்செப்ட்.